காட்டுமன்னார் கோவில் காங்கிரசுக்கா? சிறுத்தைகளுக்கு கொடுத்த காட்டுமன்னார் கோவில் தொகுதிய மறுபடியும் கேட்டு வாங்க சொல்லி அடம்பிடிக்கிறாங்களாம் கதர்கட்சி தொண்டர்கள். இந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சி 9 முறை ஜெயிச்சு தன்னோட கோட்டையா வச்சிருந்ததாம். ஆனா கூட்டணி அரசியல் காரணமா இந்த தொகுதி சிறுத்தைகளுக்கு போனதுல கதர்கட்சி தொண்டர்களுக்கு ரொம்பவும் வருத்தமா. ஈஸியா ஜெயிக்கக்கூடிய தொகுதிய ஏன் மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு கொந்தளிக்கிறாங்களாம் உள்ளூர் கதர் சட்டைகள். மேலிடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு களத்துல கட்சியை பலவீனப்படுத்துறாங்கன்னு பொங்குறாங்களாம் உள்ளூர் வாசிகள். தமிழக கதர்கட்சி தலைவராகவும் அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தோட தலைவராகவும் இருந்த இளைய பெருமாள் 3 தடவை எம்பி, 1 தடவை எம்எல்ஏவாக இருந்த வள்ளல் பெருமாள் மாதிரியான காங்கிரஸ் தலைவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுற கதர் சட்டைகள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட எல்லாருடைய மரியாதைக்கும் உரியவரா கருதப்படுற சுவாமி சகஜானந்தாவோட பங்களிப்பையும் சுட்டிக்காட்டுறாங்களாம். இந்த தொகுதியில சிறுத்தைகள் வலுவா இருக்கிறதா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுறதா கொந்தளிக்கிற கதர் தொண்டர்கள் சுவாமி சகஜானந்தா, இளைய பெருமாள், வள்ளல் பெருமான் வழிவந்தவர்களாலதான் தலித் அரசியல் சிதம்பரம் பகுதியில வலுவா இருக்கிறதா சொல்றாங்களாம். இப்படி கதர்கட்சிக்காரங்க உருவாக்கி வச்சிருக்கிற அடித்தளத்தை பயன்படுத்தி சிறுத்தைகள் நோகாம நொங்கு திங்கிறதா வேதனைப்படுறாங்களாம் கதர் தொண்டர்கள். இந்த தொகுதிய மறுபடியும் கதர் கோட்டையா மாத்துவோம்னு சுவாமி சகஜானந்தாவோட பிறந்த நாள் அன்னைக்கு சபதம் எடுக்க திட்டமும் தீட்டியிருக்காங்களாம் உள்ளூர் கதர்கட்சி நிர்வாகிகள். அதனால இந்த தடவை காட்டுமன்னார் கோவில் தொகுதி காங்கிரஸ்க்கு கிடைக்கலன்னா சூரிய கட்சி வேட்பாளர் கதை கந்தலாக அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க தொகுதிவாசிகள்.